ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. எஸ், நம்மளோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ், அதாவது ஆயிஷா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சத்யா அப்படின்ற சீரியலில் வந்து ரொம்பவே சூப்பராக நடித்து எல்லாரோட மனமும் கவர்ந்த ஒரு நடிகை. அவங்க வந்து ஸ்டார்மால ஊர்வசியோ ராட்சசியோ அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் அந்த சீரியல் லான்ச் ஆகி 1 இயர் கூட ஆகலை. அதுக்குள்ளே எண்டா அப்படின்ற மாதிரி லாஸ்ட் டே ஷூட் வந்து நேற்றுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு வெப் சீரிஸ் உப்பு புலிக்காரம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சைட் பை சைடு இந்த ஒரு சீரியலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது, சீரியல் லான்ச் ஆகி அதுக்குள்ளே வந்து முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா தமிழில் சீக்கிரமாகவே ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த சீரியல் முடிகிற தருணத்தில் மேபி தமிழ் சீரியல் எதுவும் வருவாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சீரியல் இதெல்லாம் சடனாக டக்குன்னு முடியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டார்மால பிக் பாஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட நாகார்ஜுனா சார் தான் அதை தொகுத்து வழங்க போகிறாரு. அந்த சீரியலோட அந்த ரியாலிட்டி ஷோவோட பிரதிபலிப்பு தான் இந்த சீரியல்ஸ் வந்து எண்ட் ஆகுது. அதாவது டிஆர்பியில் குறைவாக இருக்கிற சீரியல்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எண்ட் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக குப்பனந்த மனசு அந்த சீரியல் வந்து எண்ட் ஆச்சு. இப்போ ஊர்வசி ராட்சசி அந்த சீரியலும் எண்ட் ஆகுது. இந்த சீரியல் ஆகஸ்ட் 30 வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.